இந்த நாட்களில் ஊழியக்காரருடைய திறமையை பார்க்கலும் அவருடைய சாட்சி முக்கியம். ஆமென். இன்றைக்கி நான் அநேக ஊழியக்காரர்களை பார்த்துருக்கிறேன். அவருடைய திறமை அதிகம். அவருடைய பேச்சு வளம், அவருடைய பிரசங்கத்திற்கு ஸ்டஃப் என்ன சொல்லலாம் அதிகம். பல இடங்களிலே அவர்களுக்கு அழைப்புகள் உண்டு. பிறகு சபையும் நல்ல முறையில் நடத்தி கொண்டு போகணும் உண்டு. ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவளுக்கு பிழை இருக்கிறது. அது அவர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சீர்படுத்தி கொள்வார்களானால் அவருடைய கர்த்தர்னு வல்லமையாக ஆசீர்வாதமாக உபயோகப்படுத்துவார். இந்த விஷயத்தில் அநேக ஊழியர்கள் தவறி இருக்கிறாங்க. அப்பிராதபடி என்னுடைய ஆலோசனை அவர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரிப்படுத்தும். சரியாக சொல்ல ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம். அப்போது எங்கெங்கே சின்ன 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 காரியங்களில் சில வீக்னஸ் உண்டு. அந்த வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். உட்காந்து ஹார்ட் சர்ச்சிங், தாழ்மையாக உட்காந்து ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். திஸ் இஸ் ராங், ஐ ஷுட் நாட் ஹவ் டன் இட், இது செய்யக்கூடாது, செய்திருக்கக்கூடாது என்று அவர் உணர்ந்து அதை அவங்க முற்றிலும் அறவே விட்டுட்டாங்களான்னா அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக்க. இல்லாவிட்டால் இட் வில் பி அ ஹிப்போக்ரிட்டிக்கல் மினிஸ்ட்ரி, ஒரு மயமாலமான ஊழியமாக மாறிடும். மாறக்கூடாது. அது அவங்க சீவியத்தை சரிப்படுத்த வேண்டியது அவசியம். அதனால் அவளோட சீரியஸாக எடுத்துக்கொள்வாங்களான்னா நலமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஹவ் ஐ ஆம், நான் எப்படி இருக்கிறேன், இன் மை இன்னர் லைஃப், இன் மை ப்ரைவேட் லைஃப், சீக்ரெட் லைஃப், அலோன் வித் காட் என்று நம்ம பார்த்தா தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பேன். ஊழியனுடைய திறமையை விட அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை